السلام عليكم وعليكم السلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 21வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகையையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்ட சூறாக்களில் அஷ்ஷூரா, ஆலோசனை என்கிற அர்த்தம் பொதிந்த ஒரு சூறாவும் உண்டு. அந்த ஷூராவினுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலமன் ஸபர வகஃபர இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர். இதுதான் நாம் இன்றைக்கு பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட வசனம். இந்த வசனத்திற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பழிக்கு பழி வாங்குவது சம்பந்தமாக பேசுகிறார். வலமன் தஸர பஅத ظுல்மிஹி ஃபஉலைக மா அலைஹிம் மின் ஸபீல். யாராவது ஒருவர் அநியாயம் செய்யப்பட்ட பின் அதற்கு எதிராக நீதியாக பழிதீர்த்துக் கொள்கிறார் என்றால் அது அவர் மீது குற்றம் கிடையாது. இன்னம ஸபீலு அலல் லதீன யظலிமூன الناس ويبغون في الارض بغير الحق اولئك لهم عذاب اليم. ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ, அதாவது பழிவாங்குதல் என்பது அது நீதமாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மை லேசாக ஒரு அடி அடித்தார் என்றால் அந்த மாதிரியான அடிதான் நாம் திருப்பி பழிக்கு பழியாக அடிக்க வேண்டுமே தவிர அவருடைய கடவாய்ப்பல் கீழே வந்து விழுகிற அளவுக்கு அந்த அடி இருக்கக்கூடாது. அப்படி நீதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அநீதம் என்பது இருக்கக்கூடாது. அநியாயமாக அதிகப்படியாக அது அமையுமானால் அவர்கள் மீது அது மிகப்பெரிய குற்றமாகும். இத்தகையோருக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், வலம ஸபர வகஃபர இன்ன ஸாலிக லமின் அஸ்மில் உமூர். ஆனால் எவரேனும் பிறர் செய்த தீங்கை பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக அதுதான் மிக்க உறுதியான வீரமுள்ள செயலாகும் என்பதாக சொல்கிறான். இந்த வசனத்தில் லமின் அஸ்மில் உமூர், உறுதிமிக்க காரியம் என்பதாக அந்த மன்னிப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பிறர் செய்து விடுகிற அந்த தீங்கை மன்னித்து அவருக்கு இவர் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் பொறுமையோடு இருந்தால், பழிவாங்குவதற்கு எல்லா முகாந்தரமும் இருந்தும் கூட பழிவாங்காமல் அவர் மன்னித்து அவரை விட்டுவிட்டால் இதுதான் அஸ்முல் உமூர், காரியங்களில் மிகச் சிறந்தது என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இன்றைக்கு பல சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானினுடைய 186வது வசனத்தில் சொல்கிறான், லதுபலஉன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். நீங்கள் உங்களுடைய விஷயத்திலும் உங்களுடைய பொருளாதார விஷயத்திலும் சோதிக்கப்படுவீர்கள் என்பதாக சொல்கிறார். உங்களுடைய விஷயம் என்று சொல்வது என்று சொன்னால், நம்முடைய விஷயம் என்றால் நாம் ஆரோக்கியத்தை இழப்பது, நமக்கு ஏதாவது நோய் வந்து விடுவது. இது பொருளாதாரம் என்கிற போது நம்முடைய வியாபாரத்திலே பொருளாதாரத்திலே நஷ்டத்தை நாம் சம்பாதிப்பது, நாம் மிகப்பெரிய இழப்பை சம்பாதிப்பது, இப்படி எல்லாம் அல்லாஹு தஆலா சோதிப்போம் என்பதாக சொல்கிறார். வல தஸ்மாஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. மூமின்களே, நீங்கள் வேதக்காரர்களிடமிருந்து யூத கிறிஸ்தவர்களிடமிருந்தும் முஷ்ரிக்கீன்களிடமிருந்தும் உங்களுடைய மனதை நோவினைப்படுத்தக்கூடிய எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் என்பதாக அடுத்து இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இன்னைக்கு அந்த மாதிரி சோதனையான கட்டங்களை நாம் நிறைய கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம், இல்லையா? பாசிசவாதிகளின் மூலமாக இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடிகள், ரயிலிலே செல்கிற போது அவர் குர்ஆனை ஓதினார் என்பதற்காக வேண்டி அடிக்கிற அந்த அடிகளை பார்த்து நாம் மனம் நொந்து போயிருக்கிறோம்.
பலஸ்தீனத்தில் பிஞ்சு உள்ளங்கள் கட்டிடங்களுக்கு இடையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற நிலைகளை இன்றைக்கு நாம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் பார்க்கிறோம். ஒப்பந்தங்களை மீறி பலஸ்தீனம் இன்றைக்கு தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இடிபாடுகளுக்கு மத்தியிலே சிக்கி ஷஹீதாகி கிடக்கிற நிலைகளை பார்க்கிறோம். அந்த பிஞ்சு உள்ளங்கள், அந்த பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் அவர்கள் கஃன் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த படங்களை எல்லாம் போட்டு காண்பித்து, நீங்கள் நினைப்பது போல இது இஃப்தார் விருந்து அல்ல, ஷஹீதுகள் பலஸ்தீன பிள்ளைகளினுடைய ஜனாசாக்கள் என்று போடுகிற நிலைகளை எல்லாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இப்படி எத்தனையோ பல சோதனைகளை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த புனிதமான இந்த ரமதானுடைய மாசத்தில் நாம் இந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிரமப்படுகிற அந்த முஸ்லிம்களுக்காக, உலகளாவிய அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கொண்டு இருக்கிற சிரமத்தில் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த இஸ்லாமியர்களுக்காக, அதிகமாக பலஸ்தீன மக்களுக்காக நாம் அதிகமாக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வீர்கள் என்றால், அல்லாஹ் இந்த பயத்தை தக்வாதாரிகளாக நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். எத்தனையோ சிக்கல்களை நாம் சந்திக்கிறோம், சோதனைகளை சந்திக்கிறோம். எந்த தக்குவாவை, எந்த இறைச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? நாம் நம்முடைய பேச்சு, நம்முடைய ஈமானினுடைய பலகீனம் எப்படி இருக்கிறது? பலஸ்தீன மக்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமானிய உறுதி நம்மிடத்திலே இல்லையே. நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன பேசுகிறோம்? இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலும் கூட இப்படி நசுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் அடித்து ஒழிக்கப்படுகிறார்கள். ஆனா இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், தண்டனையை கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு பேசக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இன்னும் ரொம்ப கீழ்த்தரமாக போய், அல்லாஹ்வுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, அல்லாஹ் எவ்வளவு சோதனையும் அல்லாஹ் தால பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், ஏன் செயலாற்றாம இருக்கிறான் அப்படின்னு ஈமானியே இழந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த சோதனையுடைய சமயத்தில் வெளிப்படுகிற வார்த்தைகளையும் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சோதனைகளை கொடுப்போம் என்கிறான். சோதனை இல்லாமல் இந்த உலகத்திலிருந்து நம்மால் தப்பித்து விட முடியாது. ஆனா அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அந்த சோதனையினுடைய அந்த நேரத்திலும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருக்க வேண்டும். நாம் ஈமானை இழந்து விடக்கூடாது. தக்வாதாரிகளாக, நீங்கள் பயபக்தி உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி இருக்கிறது இருக்குதே, நீங்கள் பொறுமையோடு இருப்பது இருக்கிறதே, சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது இருக்கிறதே, இதுதான் காரியங்களிலேயே மிக உறுதி வாய்ந்தது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் பொறுமையுடன் இருந்தால் அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய மார்க்கத்திற்கும் மிகப்பெரிய அந்தஸ்தை அது பெற்றுத்தரும், நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். மர்மெடிக் பிக்தா என்கிற பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய வெளிவிவகாரத்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு அதிகாரி, அவர் தன்னுடைய அலுவலகத்தினுடைய மொட்டை மாடியில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்செயலாக அவருடைய வீட்டிற்கு கீழே இருக்கிற ஒரு இடத்தை பார்க்கிறார். ஒரு தோட்டத்திலே ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் இருக்கிறான். அந்த இளைஞனை ஒரு வயது முதிர்ந்த, ஒரு பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பெரியவர் அடிக்கிறார், அடித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பிரிட்டிஷ் அதிகாரி கருதுகிறார், அந்த சின்ன பையன் இளைஞனாக இருக்கிறான், வாட்டசாட்டமான பிள்ளையா இருக்கிறான், அவன் நினைச்சா அந்த பெரியவரை அடிக்கலாம், தாக்கலாம், அவன் ஊதி விட்டா கூட அவர் கீழே விழுந்துருவார், அந்த மாதிரிதான் இருக்கிறார் அந்த பெரியவர். ஆனால் இந்த இளைஞன் அந்த பெரியவர் அடிக்கிற அடிகளையெல்லாம் வாங்கி நிற்கிறானே என்கிற சந்தேகம், எண்ணம் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரியினுடைய அந்த உள்ளத்தில் எழுகிறது. அவர் அதை வினோதமாக பார்க்கிறார். அந்த பெரியவரை அடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த பிரிட்டிஷ் அதிகாரி மர்மெடிக் பிக்தா அவர் கீழே இறங்கி வருகிறார். அந்த இளைஞனிடத்திலே விசாரிக்கிறார், ஏன்பா அந்த பெரியவர் உன்னை அடிச்சாரு? அந்த இளைஞன் சொன்னான், எங்க நான் அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை என்னால திருப்பி கொடுக்க முடியல, தவணை கேட்டிருந்தேன், அவர் தவணை தந்தாரு, அந்த தவணைக்குள்ள என்னால குடிக்க முடியல, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காதனால அவர் என்னை அடிக்கிறார் என்பதாக சொன்ன போது, அப்பொழுது இந்த மறுபடியும் பிக்தா சொல்கிறார், ஏன்பா நீ தான் வாட்டசாட்டமான பையனா இருக்கிற, என்னதான் இருந்தாலும் கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொன்னாலும் இவ்வளவு அடி அடித்தும் நீ அதை வாங்கி கொண்டு நிற்க வேண்டுமா? திருப்பி அடிச்சிருந்தா அவர் ஓடி போயிருப்பாரு என்றெல்லாம் சொல்கிற போது, அந்த சிறுவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த மர்மெடிக் பிக்தாவினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது. அந்த பையன் சொன்னான், நீங்க சொல்றது உண்மைதான், என்னால் அவரை திருப்பி அடிக்க முடியும், ஆனாலும்
எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு வருடத்தில் நீங்கள் கடன் வாங்கி இருந்தீர்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட தவறைக்குள் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்பதாக எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏற்கனவே நான் கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு குற்றத்தில் இருக்கிறேன், மீண்டும் அந்த பெரியவரை அடித்து நான் மிகப்பெரிய பாவியாக ஆக வேண்டுமா? லைஸ மின்னா வல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யுஅக்கிர் வலவ் யுஅக்கிர் கபீரனா. பெரியவர்களின் மீது கண்ணியம் செலுத்தாதவர்களும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களும் என்னை சார்ந்தவர் அல்ல என்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது என்னை விட பெரியவராக இருக்கிற அவரின் மீது நான் எப்படி கண்ணியக்குறைவாக நடக்க முடியும் என்பதாக அந்த சிறுவன் கேட்ட அந்த வார்த்தைகள் மர்மெடிக் பிக்தாவினுடைய உள்ளத்தை ஏதோ செய்தது. அவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்கிறார். அவருடைய சிந்தனையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இளைஞனை குறித்து. எங்கோ அரபுலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரணித்திருக்கிற 1500 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய இந்த வார்த்தைகள் இங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையை அது பண்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவருடைய வாழ்க்கை என்ன? அவருடைய வரலாறு எப்படிப்பட்டது? எவ்வளவு புனிதத்தன்மையுடையதாக அது இருக்க வேண்டும் என்று அவர் குர்ஆனை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவர் அரபினுடைய அந்த மொழியை தானாக கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு குர்ஆனை எடுத்து படித்து ஆராய்ச்சி செய்து அவர் தன்னுடைய பெயரை மர்மெடிக் பிக்தா என்று இருந்த அந்த பெயரை முஹம்மது பிக்தா என்பதாக மாற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது மாத்திரமல்ல, முதலாக குர்ஆனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வரும் இந்த முஹம்மது பிக்தா தான். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அறிஞரை அந்த மர்மெடிக் பிக்தாவை முஹம்மது பிக்தாவாக மாற்றியது எது? அந்த சிறுவனினுடைய அந்த இளைஞனுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான். இந்த சகிப்புத்தன்மை அந்த பொறுமை என்றைக்கும் நமக்கு நன்மையே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நம்மகிட்ட எல்லாம் மன்னிக்கிற குணம் இன்றைக்கு குறைந்து இருக்கக்கூடிய, சகிப்புத்தன்மை இல்லாத நிலையில் மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். மன்னிக்கிற குணம் உள்ளவன் அவன் நிம்மதியா படுத்து உறங்கி விடுவான் என்பதாக ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஒருத்தருக்கு மன்னிக்கிற குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் நிம்மதியா உறங்கிடுவான், எதையும் மனசுல வைக்க மாட்டான். அம்மா அப்படி பேசிட்டான்னா என்ன பண்றது, அவன் யாரு, என் தம்பி தானே, ஆமா அவன் அந்த மாதிரி என்கிட்ட கடினமா நடந்துகிட்டாதான், அவன் யாரு, என் மாமா தானே, போட்டும் பரவாயில்ல அப்படின்னு அவன் விட்டுருவான். நிம்மதியா மனசுல எதுவும் இருக்காது, தூங்கிடுவான். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஆனால் பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு வருடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவன் என்னதான் பஞ்சு மெத்தையில படுத்தாலும், அவன் புரண்டு கிடந்து படுத்தாலும் அவன் தூக்கமில்லாமல் தவிப்பானே தவிர அவனால் நிம்மதியா உறங்கவே முடியாது என்பதாக சொன்னார்கள். அது உண்மைதான் இல்லையா? நாம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம இடத்துல வேலை பார்க்கக்கூடிய யாராவது நம்மை ஏசி விட்டார்கள், ஏதாவது ஒரு வார்த்தையை கடினமாக பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மன்னிக்கிற மனப்பான்மை நம்மிடத்துல இல்லை, சகிப்புத்தன்மை நம்மிடத்துல இல்லை. நாம் என்னை பார்த்து எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் என்று கேட்கிறோமா இல்லையா? அத வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி அந்த மாதிரி ஒரு வார்த்தை நடந்து விட்டது, பேச்சுவார்த்தை நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அப்படியே வெளியே விட்டு வராமல் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனைவி இடத்திலே சொல்லி நாம் புலம்புகிறோம், அவன் எத்தனை வருஷம் நமக்கு பழக்கம், எப்படி நான் அவனை வச்சிருந்தேன், அவனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டான், என்னைய பார்த்து அவன் அப்படி பேசுவானா, அவன் எப்படி அவனை பேசலாம், அவனை நான் என்னைக்கு ஆனாலும் சரி அவனை விட மாட்டேன், அவனை பழிதீர்த்தே தீருவேன் என்றெல்லாம் நாம் பொரும்பி தள்ளக்கூடிய, தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிற, சகிப்புத்தன்மை இல்லாமல் மன்னிக்கிற குணம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிக்கிற மக்களை இன்றைக்கு நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கிற அந்த மனப்பான்மை சகிப்புத்தன்மை இருந்தால் நம்மோடு மலக்குமார்கள் இருப்பார். ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். ஒரு யூதன் ஒருவன் எதிராக நின்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசுகிறான், திட்டுகிறான். சிரித்த முகத்தோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அதையெல்லாம் கேட்டு நிற்கிறார்கள்.
அந்த வழியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்தவங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்காங்க. அப்படி புன்முறுவல் பூத்த அந்த முகத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான், நம்ம அமைதியா அப்படி பொறுமையா நிக்கிறதுனால நம்மள ஒரு மாதிரி ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல இப்போ கோபப்பட்டு என்னாலையும் பேச முடியும் அப்படிங்கிற ரீதியில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறியது. அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகர்ந்து செல்ல ஆரம்பித்தார்கள். என்னதான் அந்த யூதன் ஏசிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தாலும் அதுவெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நேரம் இங்கே நின்றவர்கள் இப்பொழுது செல்ல ஆரம்பித்து விட்டார்கள், என்னவென்று தெரியவில்லையே, அதை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்கிற எண்ணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலேயே சென்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவன் ஏசுகிற போது சிரித்துக் கொண்டே நின்றீர்கள், நான் பேச ஆரம்பித்தவுடன் நீங்கள் செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்று கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு நிற்கிற வரைக்கும் அந்த யூதன் பேசியது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மலக்கை நியமித்திருந்தான். அந்த யூதன் பேசுவதற்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. அவன் திட்டுகிற அந்த திட்டுகளுக்கெல்லாம் அந்த மலக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். நீ தான் அப்படி போவ, நீ தான் அப்படி ஆவ என்றெல்லாம் அந்த மலக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அதை பார்த்துதான் நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். எப்பொழுது அபூபக்கரே நீங்கள் பேச ஆரம்பித்தீர்களோ அப்பொழுது அந்த மலக்கு உங்களிடத்திலிருந்து சென்று விட்டார், ஷைத்தான் உங்களிடத்திலே வந்து விட்டான். ஷைத்தான் இருக்கிற இடத்தில் எனக்கு என்ன வேலை, எனவே நான் புறப்பட்டு விட்டேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி 3 விஷயங்கள் அதுதான் உண்மை என்பதாக சொன்னார்கள். இப்ப நாமளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனிதனுடைய அந்த பல்ஸை பிடிச்சு பேசுறாங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 விஷயத்த சொல்றாங்க. அந்த 3 விஷயமும் நீங்க நம்முடைய மனசார ஏத்துக்கிறாரு. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஆனால் அதுதான் உண்மை என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது உங்களுக்கு அநியாயம் செய்து அவரை உங்களால் பழிவாங்க முடியும் என்கிற நிலை இருந்தும் அவரை பழிவாங்காமல் நீங்கள் விட்டுவிட்டால், அவரை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளால பழிவாங்க முடியாத இடத்துலதான் நம்ம நகர்ந்து வருவோம். நம்மளால திருப்பி பேச முடியும், பழிவாங்க முடியும், அவரை ஏச முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரை திருப்பி தாக்க முடியும்னு சொன்னா, வார்த்தைகளாலோ கைகளாலோ தாக்காமல் நாம் வந்துவிட மாட்டோம். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், கவனியுங்கள். நம்முடைய பல்ஸை பிடித்து பேசுகிறார்கள். நாம இருந்தா அது எப்படி அவனை நம்ம பேசாம வர முடியும், அவனை எப்படி 4 வார்த்தை கேட்காம வர முடியும் என்று நாம் சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி நீங்கள் வந்தால், பொறுமையாக இருந்தால், மன்னித்தால், சகித்து கொண்டால் நீங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள், உங்களுடைய கண்ணியம் உயரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாலும் இதுதான் உண்மை என்பதாக சொன்னார்கள். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொடுத்து உதவி உறவுகளை சேர்ந்து வாழ நினைத்தால் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் பரக்கத் செய்வான் என்பதாக சொன்னார்கள். நாம என்ன நினைக்கிறோம், மற்றவர்களுக்கு கொடுத்தால் நம்மிடத்தில் இருப்பது குறைந்து விடும் என்பதாக நினைக்கிறோம். உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் நமக்கு அதனால் நம்முடைய பணம் காலியாகிவிடும் என்பதாக கருதுகிறோம். நம்முடைய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஏதாவது உறவுகள் நம்மை நெருங்கி வந்தாலும் கூட இது ரமலான் மாசமா இருக்குது, ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்த்தா வருவான் என்பதாக சொல்லி முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டு போகக்கூடிய நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய வீட்டார்களோடு நாம் பேசுகிற போது எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம், நாம பணம் நம்முடைய பிள்ளைக்கு வேண்டாமா, நாளைக்கு என் மனைவிக்கு வேண்டாமா, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு சொன்னா என் பிள்ளைக்கு மனைவிக்கெல்லாம் யார் இருக்குதா என்பதாக சொல்லி நான் சேர்த்து வைப்பேன் என்பதாக எவ்வளவோ சேர்த்து வைத்தால்தான் பணம் சேரும் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டு சேர்ப்பதிலேயே குறியாக கொண்டிருக்கிறோம். நாம் எதை வாடுகிற போது அனுபவிக்கிறோமோ அதுதான் நமக்கானது. நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு சொந்தமானதல்ல, எல்லாம் நமக்கு சொந்தமானது என்பதை போலத்தான் நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அது தன்னுடைய வாரிசுகளுக்கு சொந்தமானதாக மாறிவிடுகிறது, நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த உலகமே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில் சேமிப்பதிலேயே குறியாக இருக்கிறோம். கொடுத்தால் குறைந்துவிடும் என்பதாக எண்ணுகிறோம். ஆனால்
நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்வதற்கும் மறுக்கிறது இல்லையா? கொடுத்தா குறையும், அது எப்படிங்க குறையாம இருக்கும் அப்படிதான் நம்ம கேட்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், இல்ல இல்ல, நீங்க கொடுத்து பாரு, உனக்கு பரக்கத்து ஏற்படும், உனக்கு செல்வம் கூடுமே தவிர உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால், உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது இன்றைக்கு குறைந்து போயிருக்கிற நிலையை பார்க்கிறோம். என் வீடு, என் மனைவி, என் பிள்ளை, இதுதான் குடும்பம் என்பதாக கருதுகிறோம். உறவுகளை யார் யார் என்ன என்ன உறவுகள் என்று கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிமையை விரும்பக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். இந்த குடும்பத்துல இருந்தாலே பிரச்சனை தான், இந்த குடும்பம், இந்த சிக்கல்கள், இந்த பிரச்சனை, இதே வேண்டாம், நான் தனியா போயிருந்தேன், என்னை தனியா விட்டுருங்க, இந்த ஊரை விட்டே நான் போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், ஆனா இந்த குடும்பத்துல இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் என்னால சமாளிக்க முடியாது என்பதாக சொல்லி உறவுகளை பிரிந்து வாழ்வதை நாம் பிரியப்படுவர்களாக மாறி போனோம். தனித்திருப்பதை விரும்பக்கூடியவர்களாக மாறி போனோம். நமக்கு அதனாலேயே பரக்கத்து இல்லாம போயிருச்சு, அது நமக்கு தெரியாம இருக்கிறோம். நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறது. ஆனால் இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து நீங்கள் கொடுத்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செல்வம் அதில் பரக்கத்து ஏற்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இதுதான் உண்மை என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் பிறரிடத்தில் கையேந்துவதை வளமையாக ஆக்கி கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தை குறைத்து விடுவான், காலமெல்லாம் கையேந்தும்படி செய்து விடுவான் என்பதாக சொன்னார்கள். நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு வருடத்தில் வாங்கினால் பிறரிடத்தில் நாம் எதிர்பார்த்தால் வாங்குகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு என்ன வருமானம் தானே வந்துகிட்டே இருக்கு, வந்து நம்ம சேர்த்தரலாம், வீடு வாங்கலாம் என்றெல்லாம் வாங்கக்கூடியவர்கள் எண்ணலாம். வாங்குவதையே ஒருவர் கடைசி வரைக்கும் வளமையாக ஆக்கி கொண்டிருந்தால், பிறருடைய கையை அவர் எதிர்பார்த்து நின்று கொண்டே இருந்தார் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும். வாங்குகிற பழக்கம் ஒருவரிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அது பரக்கத்தை இல்லாமல் செய்துவிடும். வீடெல்லாம் கட்ட முடியாது, இடமெல்லாம் வாங்கிலாம், யாசகம் வாங்கி இடமெல்லாம் வாங்க முடியாது, கடைசி வரைக்கும் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அது வரும்போது அது நிறைய வர மாதிரி தெரியும், கை நிறைய பணம் மாதிரி தெரியும், ஆனா போற இடம் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நம்பினாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இதுதான் உண்மை. ஒருவன் கையேந்துவதை வளமையாக ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து பரக்கத்தை அல்லாஹ் தஆலா பிடுங்கி விடுவார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே மன்னிக்கிற அந்த குணமும் சகிப்புத்தன்மையும் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அதை சொல்கிற போது முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்துல இப்படி சொன்னாங்க, முன்னால் உள்ள அந்த நபிமார்கள் எவ்வளவு துன்பங்களை சோதனைகளை அனுபவித்தார்கள் தெரியுமா? அந்த சோதனைகளோட நேரத்திலும் கூட அவங்க பொறுமையா இருந்தாங்க, சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஒரு நபி அவர் படுக்க வைக்கப்பட்டு அந்த இரும்புகளால் ஆன அந்த பல் சீப்புகள் நிறைந்த சீப்பு இருக்குது, அந்த சீப்பை வைத்து அவருடைய மேனியிலே வைத்து அதை அப்படியே இழுக்கப்படுமா. அப்படி இழுக்கப்படுகிற போது அந்த சீப்பினுடைய பற்களில் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தமும் சதையும் அந்த உடம்பில் இருக்கிற அந்த எலும்புகளும் உடைந்து கொண்டு அந்த சீப்போடு வரும். அவ்வளவு வேதனைகளை அந்த மக்கள் அந்த நபிக்கு கொடுத்தார்கள். அப்படி கொடுத்த போதும் அந்த நபிமார்களுடைய வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த கூட்டத்தார்கள் அவர்கள் அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடு என்பதுதான் அவருடைய வார்த்தையாக இருந்தது. தான் பொறுமையாக நடந்து கொண்டார்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே வார்த்தையை தான் தாய்வு நகரத்திற்கு சென்று விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிற போது அந்த கல்லடிகளையும் சொல்லடிகளையும் வாங்கி நிற்கிற போது அவர்கள் சொன்ன வார்த்தையும் இதுதான். மலக்குகள் எல்லாம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாய்வு நகரத்தையே தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறோம், 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து அப்படியே இந்த மக்களை அழித்து ஒழித்து விடுகிறோம் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், அல்லாஹும்ம அஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இன்றைக்கு இந்த மக்கள் அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், இவர்களை யா அல்லாஹ் மன்னித்து விடு என்றுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் அஹ்காஃபினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ரசூல். நபியே, உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபிமார்கள் எப்படி பொறுமையாளர்களாக இருந்தார்களோ நீங்களும் அதே போல பொறுமையோடு இருங்கள் என்பதாக சொல்கிறான். உலுல் அஸ்மி என்று சொல்லப்படுகிற நபிமார்கள் உண்டு. யார் உலுல் அஸ்மி என்று சொன்னால், அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகளையும் கஷ்டங்களும் கொடுக்கப்பட்ட ஈமானிலே உறுதியாக நின்ற நபிமார்கள். அது யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா,
ஒன்றாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதற்கு அடுத்ததாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டார்கள். எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். உலல் அஸ்மி என்கிற உறுதிமிக்கவர்களாக அந்த நபிமார்கள் இருந்தார்கள் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த நபித்தோழர்களுக்கு எவ்வளவு துன்பங்களை துயரங்களை அந்த மக்கத்து காபிர்கள் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது இந்த ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் நினைத்தால் அந்த மக்கத்து காபிர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகிற அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் சில மக்கள் நபித்தோழர்களில் சிலர்கள் இப்படி சொன்னார்களாம், அல் யௌம யௌமுல் மல்ஹமா. எவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை இந்த மக்கத்து காபிர்கள் நமக்கு கொடுத்தார்கள். கொடும் பாலை மணலிலே படுக்க வைத்தல்லவா அவர்கள் சித்திரவதை செய்தார்கள். நெருப்பு கங்குகளில் அல்லவா அவர்கள் நம்மை படுக்க வைத்தார்கள். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக மர்மஸ்தானத்தின் மீது ஈட்டியை பாய்ச்சி அல்லவா அவர்கள் கொலை செய்தார்கள். எத்தனை சஹாபிகளை அவர்கள் ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். இவர்களை இன்றைக்கு நாம் சும்மா விடக்கூடாது. அல் யௌம யௌமுல் மல்ஹமா. இன்றைய நாள், இன்றைய தினம் பழிவாங்கக்கூடிய நாள், பழிவாங்கக்கூடிய தினம் என்பதாக சொன்னார்கள். அப்படி சொல்லி வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் அந்த வார்த்தை விழுந்து விட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் பழிவாங்கக்கூடிய நாள் என்பதாக சொல்லி வந்தது. இல்லை இல்லை, அல் யௌம யௌமுல் மர்ஹமா. இன்றைய நாள் மன்னிப்புக்குரிய நாள். இன்றைய நாள் பழிவாங்கக்கூடிய நாள் அல்ல, இன்றைய தினம் மன்னிக்கக்கூடிய தினம் என்பதாக சொல்லி மக்கத்தினுடைய மக்கள் அனைவர்களையும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். பொறுமையோடு நடந்து கொண்டதனுடைய விளைவுதான் அந்த ஒரு காரணத்தினாலேயே வெகு வேகமாக இஸ்லாம் பரவுவதற்கு அது காரணமாக அமைந்தது. இப்போ பொது மன்னிப்பு ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. கொடுத்த அந்த நேரத்துல சில மக்களுக்கு தெரியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தண்டனை கொடுப்பாங்க, ஜெயில அடைச்சிருவாங்க, நம்மளை கொலை செஞ்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லி சில சஹாபிகள் மலை குகைகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள், வெளியூருக்கு தப்பி சென்று விட்டார்கள். இதுல ஒரு ஆள் யாருன்னு சொல்லி சொன்னா, அபூஜஹலினுடைய மகனார் இக்ரிமா. இந்த இக்ரிமா இருக்கிறார, அது அவர் இஸ்லாத்தை அவர் எதிர்த்த மாதிரி வேற யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக மூர்க்கமாக எதிர்த்த நபர்களில் ஒருவர் இந்த இக்ரிமா. சொல்ல போனா இந்த ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்துல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் படையை திரட்டி வருகிறார்கள். யாரும் மக்காவில் உள்ள யாரும் ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கணிக்கல. ஆனா அந்த நேரத்திலும் கூட இந்த இக்ரிமா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னா, 100 நபர்களை எதிர்ப்பதற்காக திரட்டி வந்தார் என்று சொன்னால் எவ்வளவு மூர்க்கமாக இந்த மார்க்கத்தின் மீது நடந்திருப்பார். அதிலும் குறிப்பாக அந்த இக்ரிமா யாரு? அபூஜஹலினுடைய மகனார் அந்த இக்ரிமா. அப்போ நமக்கு கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக தண்டனையை கொடுப்பார்கள், நம்ம சும்மா விட மாட்டாங்க, கொலை பண்ணிடுவாங்க என்பதாக சொல்லி பயந்து நடுங்கி ஒரு மலை குகையில் போய் இக்ரிமா ஒளிந்து கொண்டார். இந்த நேரத்துல மக்கள் எல்லாம் பொது மன்னிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. அதே போல இக்ரிமாவுடைய மனைவி அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த இக்ரிமாவுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இக்ரிமா அவர் உங்களுக்கு பயந்து நீங்க தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லி எங்கேயோ காட்டு பகுதியில போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. அவரை நாம என்ன சொல்லி எடுத்து சொல்லி நான் அழைத்து வருகிறேன், அவரை நீங்கள் மன்னிப்பீர்களா என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவுக்கும் மன்னிப்பு உண்டு என்பதாக சொன்னார்கள். அவருடைய மனைவி தேடி அலைந்து இக்ரிமா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மன்னிக்கிறதா சொல்லிட்டாங்க, அதனால மன்னிச்சிருவாங்க, நீங்க வாங்க என்பதாக அழைக்கிற போது அந்த இக்ரிமாவுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நான் இந்த மார்க்கத்திற்கு, இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு எவ்வளவு தொல்லைகளை துன்பங்களை அந்த நபித்தோழர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், மன்னிக்கிற பாவத்தையா நான் செய்திருக்கிறேன், எப்படி அந்த நபியால் என்னை மன்னிக்க முடியும்? நிச்சயமாக மன்னிக்க மாட்டார். என்னை அழைத்து கொண்டு போய் நீ விட்டாய் என்று சொன்னால் அவர் அடுத்த நிமிடமே என்னை தலை துண்டிக்கப்படும், என்னை சிறைச்சாலையில் அடைத்து விடுவார்கள், என்னை கொலை செய்து விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார். அந்த மனைவி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்க மாற மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க வாக்கு கொடுத்திருக்காங்க, நான் கேட்டுட்டுதான் அவங்களை கூப்பிட வந்தாங்க, ஒரு தடவை அவங்களை போய் பாருங்க என்று சொல்கிற போது ரசூலுக்கு முன்னால் நான் செல்வேன், போய் நிற்கிற போது அவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதே போலதான் நான் நடந்து கொள்வேன், அவர் என்னிடத்தில் வேற மாதிரி நடந்து கொண்டால் அந்த இடத்தை விட்டு நான் தப்பித்து சென்று விடுவேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த இக்ரிமா வருகிறார். இப்பொழுது இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கிற போது நபித்தோழர்களை எல்லாம் இக்ரிமா வருவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், தோழர்களே,
இக்ரிமா நமக்கு நம்முடைய சமூகத்திற்கு வர இருக்கிறார். யார் அந்த இக்ரிமா? இந்த சமூகத்தினுடைய ஃபிரௌன் என்பதாக சொல்லப்படுகிற அளவுக்குள்ள அபுஜஹில் இருக்கிறானே, அந்த அபுஜஹிலுடைய கொடுகோலனுடைய மகன் அந்த இக்ரிமா. ஆனால் அவர் மனம் திருந்தி நம்மிடத்திலே வருகிறார். அவருடைய மனம் நோகாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த இக்ரிமாவுக்கு முன்னால் யாரும் அபுஜஹில் இந்த மார்க்கத்தினுடைய எதிரியாக இருந்தாலும் அந்த அபுஜஹிலை குறித்து உங்கள் யாரும் பேசக்கூடாது. அந்த இக்ரிமா வருகிற போது இது யார் தெரியுமா? இக்ரிமாவுக்கும் மௌனாக்கும் இப்படி பாத்தியா அப்படி இந்த மாதிரி கஞ்சாரை கூட உங்களிடத்திலே இருக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்தார்கள். அதற்கு பிறகு இக்ரிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வருகிறார். பயந்து வருகிறார். எப்படி இந்த ரசூல் நம்மிடத்திலே நடந்து கொள்ள போகிறாரோ, நம்முடைய நிலை என்ன ஆக போகிறதோ என்றெல்லாம் எண்ணிபடிதான் அவர் வருகிறார். அப்படி வருகிற போது அமர்ந்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா வருவதை பார்த்தவுடன் தான் இருந்த இடத்திலிருந்து எழுகிறார்கள். அரபுலகத்தினுடைய தலைவராக இருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வருகிற போது தான் இருக்கிற அந்த இடத்திலிருந்து எழ வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை. வெளியூரில் இருந்து வருகிற ஒரு நம்முடைய பிள்ளைகள் வந்தால் எப்படி அழைத்து வருவதற்காக நாம் எழுந்திருப்போமோ உற்சாகத்தோடு, அதே போல உறவுகள் வந்தால் எப்படி வரவேற்பதற்காக நாம் எழுந்து சென்று வரவேற்போமோ அதே போலத்தான் இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹலினுடைய மகன் இக்ரிமா வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்த அந்த இடத்தை விட்டு எழுந்தார்கள். வேகமாக சென்றார்கள். வாருங்கள் இக்ரிமா, வாருங்கள் என்பதாக சொல்லிக் கொண்டு அழைத்தார்கள். அப்படி உபசரித்து அழைக்கிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் போட்டிருந்த அந்த ஆடை விலகி காற்றிலே பறந்தது. வெற்று மேனியோடு நின்று கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடை இல்லாமல் அப்படியே அந்த இக்ரிமாவை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அகமகிழ்ந்து போனார் இக்ரிமா, நெகிழ்ந்து போனார் இக்ரிமா. ஏன் ரசூல் இப்படி நம்மிடத்திலே நடந்து கொள்கிறார்கள்? நாம் என்னவெல்லாமோ நினைத்துக் கொண்டு வந்தோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இக்ரிமாவை கட்டி அணைத்துக் கொண்டு உங்களுடைய பயணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நீங்க முதல்ல வந்து உட்காருங்கள் என்பதாக சொல்லி தன்னுடைய இருப்பிடத்தில் அமரச் சொன்ன போது நெகிழ்ந்து போன அந்த இக்ரிமா சொன்னார், நான் என்னவெல்லாமோ நினைத்துக் கொண்டு வந்தேன். நான் ஏதாவது நமக்கு மாற்றமாக நடக்கும் என்று சொன்னால் இங்கே இருந்து எப்படி தப்பிப்பது என்றெல்லாம் நான் யோசித்துக் கொண்டு வந்தேன். நான் எவ்வளவோ கொடுமைகளை இந்த மார்க்கத்திற்காக தீனுல் இஸ்லாத்திற்காக செய்திருக்கிறேன். என்னுடைய தந்தை அபூஜஹில் எவ்வளவோ இந்த மார்க்கத்திற்கு மாற்றமாக நடந்திருக்கிறார். என்னை நீங்கள் மன்னித்து சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு என்னிடத்தில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், என்னை அப்படியே அரவணைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக தூதராக இல்லாமல் சாதாரண மனிதராக இருக்கவே முடியாது. நீங்கள் மனிதர் தான் என்பதாக சொல்லி அந்த கணத்திலேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான கரங்களை பற்றி பிடித்துக் கொண்ட அந்த இக்ரிமா கலிமாவை மொழிந்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லி அவர் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார் என்று சொன்னால் எவ்வளவு பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறாங்க. அவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ரசூலுடைய உம்மத்துகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்திலே எந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டியது குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தார்களோடு உறவுகளோடு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த அண்ணனை மன்னிப்பதற்கு நாம் தயாராக இல்லையே, நம்முடைய சொந்த சகோதரியை நாம் மன்னிப்பதற்கு தயாராக இல்லையே. ஏதோ ஒரு கடுமையான வார்த்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக பல வருடங்களாக பேசாமல் இருந்து கொண்டிருக்கிற நிலைகளை தானே பார்க்கிறோம். உறவுகளை நீங்கள் பிரிந்து துண்டித்து விட்டு எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாலும் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது என்கிற போது நாம் எவ்வளவுதான் அழுது மன்றாடினாலும் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் நம்மை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சேர்ந்து வாராத வரைக்கும் நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படாது என்கிற போது நாம் என்னதான் உறவுகளை துண்டித்து விட்டு பள்ளிவாசலில் கடந்து வந்து அழுதாலும் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற போது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டாமா? பொறுமையும் சகிப்புத்தன்மையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அதுதான் உலுல் அஸ்மி என்பதாக உறுதிமிக்க அந்த வார்த்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு நபிமார்களின் மூலமாக இந்த வரலாறுகளின் மூலமாக கற்றுத்தருகிறார் என்கிற போது குறைந்தபட்சம் நம்முடைய சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, சமுதாய ஒற்றுமைக்காக, குடும்பத்தினுடைய உறவுகள் சிதறுண்டு போகாமல் இருப்பதற்காக, பிரிந்து செல்லாமல் இருப்பதற்காக நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், குடும்பங்கள் என்று சொன்னால் அது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத குடும்பமாகவே இருக்க முடியாது. ஒவ்வொருவரும்
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாங்கி நின்று நாம் அந்த குடும்பத்தை அரவணைத்து சென்றோம் என்று சொன்னால், சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் நாம் சகித்துக் கொண்டு பொறுமையோடு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதைதான் விரும்புகிறான். அதில் தான் உங்களுக்கு கண்ணியமும் பரக்கத்தும் உயர்வும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து அந்த கண்ணியத்தையும் உயர்வையும் பெறுகிற மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.